நல்லா 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 அப்படிதான். இன்னொரு போஸ் அழகா கொடுக்கணும். அப்படிதான். வெரி குட். இங்க இன்னும் கொஞ்சம். இந்த மாதிரி இடத்துல போட்டோஸ் எடுக்கிறது ஓகே தானா? இந்த இடத்துக்கு என்னமா குறை? எங்க ஒர்க் ரெகுலரா இங்க தானே போய்கிட்டு இருக்கு. வாவ், என்னோட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனையோ காலேஜ் படிக்கிற மாடல்ஸை பார்த்திருக்கு. அடடடடா, ஆனா உன்ன மாதிரி இவ்வளவு அழகான காலேஜ் மாடலை நான் பார்த்ததே இல்ல. நான் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஓ, ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா நீ? அதனால என்ன, அழகா இருந்தா பாருங்க தானே ஆகணும். ஆமா, நீ தானடா அவளை காலேஜ் படிக்க போகணும்னு சொன்ன. அவங்க எங்க படிச்சா உனக்கு என்னடா? நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதமா. இவன் இப்படிதான் ஏதாவது கண்டபடி உளறிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம நீ புதுசு தானே, போக போக உனக்கு இந்த ஜாப் நல்லா பழகி போயிடும். அப்படிதான் நல்லா சமத்தா சிரிக்கணும், சரியா? நீ போய் அடுத்த ட்ரெஸ் எடுத்துட்டு வரியா? ஓ, அந்த ட்ரெஸ் ஓகே. இன்னொரு ட்ரெஸ்ஸும் போட்டுக்கணுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டேன். வெக்கப்படாம தைரியமா போட்டுட்டு வாமா. எங்களை தவிர வேற யாரும் இல்ல. முடியவே முடியாது. நீங்க நிஜமாவே எடுக்க வேண்டிய போட்டோஸ் தான் எடுக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. உனக்கு இதுல என்ன சந்தேகம்? என்ன இத நீ போட்டுக்கலனா உனக்கு தான் பிரச்சனை. என்ன மிரட்டுறீங்களா? என்கிட்ட பிரெட்ல வச்சுக்காதீங்க. என்கிட்ட வராதீங்க. கொஞ்சம் நேரம் தான். பிடிக்காதமா. பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இது தொட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நல்ல வேண்டாம். இங்க பாரு பாரு. சீக்கிரம் வா. எக்ஸ்கியூஸ் மீ, உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு இன்னும் நேரம் வரல. ஏ, இனிமே நாம அடிக்கடி மீட் பண்ண போறோமே. என்ன? அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். போயிட்டு வரேன். See you. Thank you. Bye. என் பேர் எப்படி தெரியும்? எக்ஸ்கியூஸ், இவன் யாரா இருக்கும்? அப்படியா? ஏற்கனவே உன்னை தெரியும்னு சொன்னா? ஆமாப்பா. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல? என்ன? ஆமா, கன உலகத்தோட ராஜகுமாரன் மாதிரி இருக்கான். வாவ், இங்க பாத்தீங்களா? ரிஷியா டிவில காட்டுறாங்க. ரொம்ப அழகா இருக்கான்ல? எவ்வளவு நாள் ஜேசனை பார்த்து ஜொல்லி விட்டுட்டு இருந்தான். இப்ப இவனை பார்த்ததும் கட்சி மாறிட்டான். பாத்தியா? இவன் பேரு ரிஷியா? ஆமா, ரிஷி தான். இவனுக்கு தெரியாதா? இவரு ரொம்ப பெரிய மாடல் தெரியுமா? இவரோட பாஸ்ட் பத்தி, பர்சனல் லைஃப் பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. இவரை பத்தின எல்லா விஷயமும் பெரிய மிஸ்டரியா இருக்கு. இவர் போட்டோ எந்த மேகசின்ல வந்தாலும் அது உடனே வித்து தீந்துரும். ஜாஜா, நானே இந்த புக்கை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடின தெரியுமா? கடைசியில சாதிச்சிட்டேன். ரொம்ப லக்கி. எனக்கு ரொம்ப பசிக்குதே. இந்த நேரத்துல சாப்பாடு எங்க கிடைக்கும்? ஸ்விம் பண்ணா பசி குறையும் நினைக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை இப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. நான் சொல்றது கேக்குதா? அது அப்புறம் சூடு ஆறிடும். நீயா? நான் இப்ப ஃபார்மலி என்ன உன்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். சரி சொல்லு. என் பேரு ரிஷி. நான் இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ,
ஆக்சுவலா நான் உன்னோட மிகப்பெரிய ஃபேன். ஏன் வேணா? நீ பெரிய தைரியசாலியாமே. ஒரு உயிரை கூட நீ காப்பாத்திருக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நீ இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்க. இதான் என்னோட கான்செப்ட். என்ன சொன்ன? ரிஷியோட கான்செப்ட்னு சொன்னேன். எனக்கு புரியல. ஃப்ராங்கா சொல்ல போனா நான் இங்க யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்பல. நான் என்னோட கிராஜுவேஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளா வரதா தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்ல விஷயம் தானே? எதுக்கு நீ சிரிக்கிற? நீயும் என்ன மாதிரியே இருக்க. பாத்தியா, என் மனசுல இருக்கிறத நீ அப்படியே சொல்லிட்ட. எனக்கு பிடிச்ச உலகத்துல தான் நீயும் வாழ்ந்துட்டு இருக்கன்னு நான் நினைச்சது தப்பா போகல. நீ அதை நிரூபிச்சிட்ட. ஒரே மாதிரி உலகத்துலயா? நான் உனக்காக பண்ணி வச்ச நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டேன். ஐம் சாரி, தெரியாம பட்டுச்சு. போய் தொலை. என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வேணா உனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் சொல்லட்டுமா? கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியான ஜாப் தான். சேலரி அதிகமாக தருவாங்க. இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியல. ஜேசன், நீயா? ஏறு. எங்க போறோன்னு சொல்லாமலே கூட்டிட்டு போற? எனக்கு வர இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? இன்னைக்கு தான் வீக்கெண்ட் ஆச்சே. வா, ஸ்னோஃபால் பார்த்துட்டு வரலாம். அப்படியே டைம் இருந்தா உனக்கு பிடிச்ச நூடுல்ஸும் சாப்பிட்டு வரலாம். நூடுல்ஸ் சாப்பிடறதுக்கு அவ்வளவு தூரம் போடுமா? நான் வேணா உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், வந்து உட்கார். நான் வரல. எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? சரி விடு, வரல நான் போ. நான் சொன்னது எப்ப நீ முதல் தடவையிலே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. என்ன அப்பாயின்மெண்ட்? இன்னைக்கு ஜெனியோட பர்த்டே. அப்படியா? இன்னைக்கு நைட் அவ வீட்ல பார்ட்டி வச்சிருக்கா தெரியுமா? 10 வருஷமா இந்த பார்ட்டியை நான் மிஸ் பண்ணதே இல்ல. உனக்கு நான் முக்கியமா, அவ முக்கியமா? ஜெனி தான். அப்புறமா கால் பண்றேன். ஹேய், திரும்பி கூட பார்க்காம போற பத்தியா? சொல்லுடா. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு உன் பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கா? இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஹாய் ரிஷி. ஹாய். ஹவ் ஆர் யூ ரிஷி? ஃபைன். ஹாய் ரிஷி, 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். நோ ப்ராப்ளம். ஹலோ. உனக்கு இங்க எல்லாரையுமே தெரியுமா? நான் இங்க ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நீ தான். கெட் ரெடி. ஓகே. ஒரு நிமிஷம். நான் ஒருத்தங்களை பத்தி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உன் ஃப்ரெண்ட் பத்தி தானே? ஹலோ, அது நான் தான். நீங்க என் கூட வாங்க. தைரியமா போ, சீக்கிரம் வந்து பாக்குறேன். என்ன பத்தி கவலைப்படாத. இந்த இடம் ரொம்ப டர்ட்டியா இருக்குல்ல? இது கொஞ்சம் சீக்கிரமா சுத்தம் பண்றியா? ஓகே.
நான் எப்படி இருக்கேன்? இங்க என்ன நடக்குது? சர்ப்ரைசிங்கா இருக்கா? லைட்டா. ஹாய் ரிஷி, 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அப்புறமா பாக்குறேன். ஆ. எங்க 2 பேரும் ஒரு ஸ்னாப் எடுங்க. வாவ், ஸ்னாப் ரொம்ப அழகா வந்திருக்கு. ஆமா, இந்த பொண்ணு யாரு? இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சொல்ற? அப்படிலாம் இல்ல. அப்படியா? நீ எதுக்காக மாடலிங்க்கு ட்ரை பண்ணக்கூடாது? நானா? மாடலிங்கா? அடுத்த மாசம் நடத்த போற கான்செப்ட் பத்தி உனக்கு தெரியும்ல? இந்த தடவை நம்ம அசத்திரணும். ஆமா, உனக்கு யார் பார்ட்னரா போடணும்னு இன்னும் முடிவு பண்ணவே இல்லையே. உனக்கு ஓகேனா நாம ஏன் இந்த பொண்ணு ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்றியா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவ்வளவு கிடைக்குமா? நான் இதுக்கு பொருத்தமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, நீ ரொம்ப பொருத்தமா இருப்பமா. உன்னாலே அதை புரிஞ்சுக்க முடியாதா? நான் எந்த அளவுக்கு நெருங்க நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு வேலைக்கு போறா. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு லீவ் ஆச்சு, வெளியில கூட்டிட்டு போறான்னு பார்த்தா அதுக்கும் மாட்டேன்னுட்டா. அவ பிஸியா இருக்காளா நடிக்கிறான்னு தெரியல. அவ எத்தனை பார்ட் டைம் ஜாப் பண்ணா தெரியுமா உனக்கு? வீடு விட பால் போடுறா, பேப்பர் போடுறா, கொரியர் கூட டெலிவரி பண்ணிட்டு இருக்காடா. அவ பாவம் ரெஸ்ட் கிடைக்கட்டுமே ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சா என்ன விட அவ ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காடா. இனிமேல் அவளை பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். வாவ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. மூச்சு படாம வயிறு நிறைய சாப்பிடு. என்னாச்சு? என் தம்பி உன்னை பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. உனக்கு தம்பியும் இருக்கானா? ஆமா, ஆக்சுவலா அவனுக்கு உன்ன மாதிரி தைரியசாலியான புத்திசாலியான பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். உன் தம்பி எங்க படிச்சிட்டு இருக்கான்? எங்கேயும் படிக்கல, உடம்பு சரியில்லாதனால பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். தம்பினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க அவன் பொறுத்த மட்டும்தான் இருக்கான். என்னாச்சு? நான் ஒரு டெலிவரி பண்ணணும், இப்பவே லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் விட்டுட்டு போக மனசே வரல. நீ வேணா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்பு, ஓகே? இரு, நானும் வரேன்.
என் அம்மா ஏழையா இருந்தாலும் ஒரு பணக்கார லாயரை காதலிச்சாங்க. அவங்களுக்கு வாரிசுன்னு சொல்லிக்க நாங்க 2 பேர் தான். ஒரு நாள் எங்க சொத்தெல்லாம் பறி போயிடுச்சு. இப்ப என்ன பார்த்தா உனக்கு பாவமா இருக்குல்ல? அதுக்கப்புறம் இந்த கெட்ட வழியிலையும் போகாம நல்லபடியா படிச்சிட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. என்ன என் ஸ்டோரி உன் ஆட்டோ டச் பண்ணிடுச்சா? என் ஸ்டோரி நான் எந்த பொண்ணுகிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிடும். ஹேய் நில்லு. நீ நீ இப்ப என்ன சொல்ல வர? ஹேய் இந்த பக்கம் தானே போணும். இந்த பக்கமா? இல்ல இந்த பக்கம். அந்த வீட்ல பேப்பர் போடு. இங்க அங்கயா? அங்க அந்த பக்கம். அங்கதானே? ஹாய் ஜோ. உன்னோட பேர் தான் ஜோவா? ஹாய். ஆர் யூ ஓகே? ஆமா. ஜேசன் நேத்து நைட் என்ன பார்க்க வந்தான். அவன் விஷயத்தை கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிருக்கான். ஆக்சுவலா மறுபடியும் இந்த பிரச்சனையில மாட்டிக்காத. இது உன்னால முடியும் நினைக்கிறியா? எது? ஜான்சி பத்தி தான். இனிமே நீ அவளை பார்க்க போறதுலன்னு அவ்வளவு உறுதியா உன்னால சொல்ல முடியுமா? நான் இப்ப என் மனசை மாத்திக்கிட்டேன்டா. எப்படி? அவளா இப்ப என்ன தேடி வர மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போறேன் பாரு. நீ இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டே இருக்கான, கடைசியில் அது நடக்கவே மாட்டேங்குது. இதுக்கு யாரெல்லாம் அக்செப்ட் பண்றீங்க? டேய் உங்கள சின்னடா இது வித்தியாசமா இருக்கு. இதுவா? இது பார்க்க வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா என்ன ரொம்ப வார்மா வச்சிருக்கு. ஜேசன், உன்னால தான் நான் இப்பெல்லாம் மாற வேண்டியதாயிடுச்சு. ஏன் நான் என்ன பண்ணேன்? இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கால. ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சு. நல்ல ஹைட்டா இருக்காங்க. செம பாடி இல்ல. இவ்வளவு சூப்பரா நேர்ல பார்க்க இவ்வளவு அழகா இருப்பா. பாத்துட்டே இருக்கணும் போல தோணுது. ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும்டி. ஏய் அங்க பாரு. ஐயோ இவனுக்கு போய் இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு பாரு. இவனுக்கு போய் ஒரு பார்ட்னரே போடுறாங்க. பார்த்தாலே கோவமா வருது. இவன் ரொம்ப லக்கி. இவனுக்கு கூட இவன் கூட மாடல் பண்ணி சான்ஸ் கிடைச்சிருக்கும். நமக்கு மட்டும் இந்த மாதிரி சான்ஸ் தேடி வரவே மாட்டேங்குது. இன்னைக்கு அவன் வரட்டும், ஒரு கை பாத்துறலாம். அவளை எப்படியாவது பழி வாங்கணும். ஐயோ செம கோவம் வருது அவளை பார்த்தாலே. ஜான்சி வந்துட்டியாடி? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒண்ணு மட்டும் எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஜேசன், அப்புறம் ஜோ, இப்போ இவனா? அவன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல எஃபோர்ட் டீம் எங்க கிட்ட இருந்து பிரிச்சு அந்த வழியை எங்களால இன்னும் தாங்க முடியல. அதுக்குள்ள இவனும் வலையில விழ வச்சிட்டியா? ஒண்ணு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் எல்லாம் நீயே எடுத்துக்கற. ஒண்ணு கொன்னு போட்டுறலாம். உங்க கூட படிக்கிற கிளாஸ்மேட் கிட்ட இப்படியா நீங்க நடந்துக்கிறது? ரிஷி எப்படி? ஜான்சி நீ கூட வா. ஜேசன் இங்க தான் இருக்கியா? சின்னடா பிரச்சனை. இங்க பாரு, இங்க பாரு, இது யார் தெரியுதா? யாரா? இது உண்மையாவே ஜான்சி தானா? ஆமா ஆமாடா. அவ கை விடுறா. ஜேசன் விடுன்னு சொல்றல. மேக்ஸின்ல அவன் கூட சேர்ந்து போஸ்ட் கொடுத்தது இல்லாம தைரியமா அவன் கூட கை கோத்துட்டு ஊசிட்டு இருக்கியா நீ? ஜேசன் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. கண்ணால பார்த்தது பொய்யின்றியா? ஓ, இன்னைக்கு நாம பெரிய மாடல் ஆயிட்டுன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? இப்ப புரிஞ்சுது. அன்னைக்கு நான் வெளியில கூப்பிட்ட போது வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் இவன் தானா? தேவையில்லாம உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வேற போய் சொல்லிட்டேடி. நிஜமாவே அன்னைக்கு ஜென்னிக்கு பர்த்டேவா? நான் போய் சொன்னது தப்புதான். அதுக்காக ஐம் சாரி. ஆனா எதுக்காக அப்படி பண்ணேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எதுக்கு நீ சிரிச்ச? இது காமெடியா இருக்கு. உன் லவரையே எப்படி சந்தேகப்படுற?
அவ மேல நம்பிக்கை இல்லையா? ஒருவேளை நாங்க 2 பேரும் ஒண்ணா நடந்து வந்ததை பார்த்து அவளுக்கு ஏத்த ஜோடி கிடைச்சிட்டான்னு நினைச்சு பொறாமப்படுற மாதிரி இருக்கு. என்னடா தைரியம் தான். இன்னொரு தடவை சொல்றா, என்ன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எல்லாம் தெரியும். என்ன? ஜான்சி மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீ எந்த விதத்திலையும் பொருத்தமானவன் கிடையாது. பைத்தியக்காரா. ப்ளீஸ் அவன் அடிக்காத. அவன் எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் தெரியுமா? ஸ்கூல்ல இவனை தவிர வேற யாரும் என் பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண வரல. என்ன சொன்ன? உண்மை சொல்லு, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்னை விட புரியலையா? சொல்லு. இவ்வளவு நாளா நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. இதை இதோட விட்டு. கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்க ஆசைப்படுறேன். திரும்ப ரெட் கார்டு கொடுத்துட்டாங்களா? முதல்ல கொடுத்தப்பவே இவரோட ட்ரெஸ் லாண்டரிக்கு போட வேண்டியது. இப்போ அவளே லாண்டரிக்கு போறன்னு நினைக்கிறேன். ஆமா. நீ கவலைப்படாத. இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னோட பொறுப்பு. Cocteau's most extended stage version of the Oedipus legend was produced by Louis Jouvet, with Jean-Pierre Armand and Jouvet himself in the cast. Cocteau as narrator and costumes by Christian Berard. ஹே ஜான்சி வரப்பா. என்ன டெஸ்க காணுமா? இப்போ நீ எப்படிமா படிக்க போறா? ஷேர் கூட காணும்டே. கிளம்புமா, காத்து வரட்டும். போ போ போ. ஜான்சி தள்ளி போ. இது ஜேசனோட வேலை. இல்ல பாக்குறல, அவன் ரூம் ஜன்னல்ல இருந்து தான் விழுந்திருக்கு. இந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டான். அவன் உனக்கு 2வது தடவை ரெட் கார்டு கொடுத்திருக்கான். இந்த மாதிரி வேலையை நம்ம கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள அவன் ஈஸியா செஞ்சு முடிச்சிருவான். இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவன் இப்படி பண்ண மாட்டான்.
தேங்க்ஸ்ல அதுக்கு. வருஷம் என்ன? ஜேசன் எனக்கு அத்தனை வருஷமா தெரியும். அப்படியா? யாராலையும் யார பத்தியும் அவ்வளவு சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஜேசனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிலித்தனமான விஷயம் பண்ண மாட்டான். இதை ஜேசன் தான் பண்ணிருப்பா நீ நினைக்கிறியா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவனை நம்பணுமா நம்ப வேணாமான்னு உன்னை பொறுத்து தான் இருக்கு. ஆனா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவனை எந்த விஷயத்திலையும் நான் சந்தேகப்பட மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் சயின்ஸ் லேப்லையா? யாரையும் காணோம். ஜான்சி, உனக்கு என்னாச்சு? கொஞ்சம் தள்ளி நில்லு. இரு, நான் ஏதாவது பண்றேன். ஜான்சி, ஜான்சி, உனக்கு ஒன்றும் ஆகல. உன்னை காப்பாத்துவேன் சொல்லியிருக்கேன். எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் கட்டாயம் உன்னை காப்பாத்துவேன்.
சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப அந்த ஜான்சி எங்க இருக்கா தெரியுமா? அவ என் பெட்ல தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உடனே நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணுங்க. இல்லைன்னா அவங்களே களத்துல இறங்கிடுவாங்க. அவங்களை சிரமப்படுத்த விருப்பம் இல்லை. நான் சொன்ன வேலையை கண்டிப்பா முடிச்சிடுவா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்களுக்கு ஷாம்பேன் தட்டுமா? கண்டிப்பா. தேங்க்யூ. ஆமா, ஏன் ஜேசன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரீச் ஆக மாட்டேங்குது. ஜான்சிக்கும் ரிஷிக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உண்மைதானா? அப்போ ஜேசனோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போடி. ஜெனி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பிரச்சனை. நான் தான் அங்கிள். ஹெலிகாப்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கா? நான் எங்க இருக்கேன்? என்னோட வீட்ல. ஓ, உங்க வீட்லயா? நீ கேஸை சுவாசிச்சதால மயக்கம் போட்டுட்ட. நேத்துல இருந்து நீ இங்கே தான் இருக்க. நேத்துல இருந்தா? அப்படின்னா நான் 2 நாளா இங்கதான் இருக்கேனா? 2 நாளா அன்கான்ஷியஸாவா இருந்தேன். நான் நேத்தே உன்னோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்கு போயிருக்கேன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் கூடவா? F4 பசங்க உன் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு எந்த பயமும் இல்லைல்ல? ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். நீ இன்னும் அவனை நம்பிட்டு இருக்கியா? அந்த ஜேசன் உனக்கு எதிராக இவ்வளவு விஷயங்களை பண்ணியும் நீ இன்னும் குருட்டுத்தனமா அவனையும் நம்பிக்கிட்டு இருக்கல? கிட்டத்தட்ட 2 தடவை உன்னை அவன் கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். அவன் நினைச்சது அவனுக்கு கிடைக்கலனா அதை அடையிற வரைக்கும் அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் நிச்சயம் போவான். அவனை பத்தி தப்பா பேசுறத நிறுத்து. ஜேசனை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்னை விட எனக்கு தான் அவனை பத்தி தெரியும். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஸ்கூல்ல ஜாயின் பண்ண முதல் நாள்ல இருந்தே அவன் உன்னை ஒரு நாள் கூட விடாம டார்ச்சர் பண்ணிருக்கான். F4 பசங்களை தவிர அவன் வேற யாரையும் மனுஷங்களாவே மதிக்க மாட்டான். அவன் பண்ணிக்கிட்டு இருக்க தப்புனால யாருக்கு எந்த பாதிப்பு உண்டானாலும் அவனுக்கு கவலை இல்ல. ஒதுக்குறேன். ஆனா அதெல்லாம் அவனோட பாஸ்ட் லைஃப். இப்ப அவன் திருந்திட்டான். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் அவளை தப்பா நாள் கிடையாது. அவனை பத்தி இன்னும் சொல்ல போனா, உன்னை பத்தி பேசாத. அவன் உனக்கு எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவன். நீ என் காதலை ஏத்துக்கிட்டா நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன். இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். நீ என்னோட உயிரை காப்பாத்தின. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. ஆனா என்னால முடியாது. ப்ளீஸ், அவன் உனக்கு இவ்வளவு கொடுமைகளை பண்ணியும் இனிமே நீ அவனை நம்ப போற? கண்டிப்பா நம்புறேன். நான் ஏன் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றேன் தெரியுமா? அவன் அவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். எனக்கு ஏதாவது நான் தாங்க மாட்டான். நான் சொல்றத நீ கேட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் ஒண்ணு அவ்வளவு முட்டாள் கிடையாது. இப்பதான் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே புரியுது. ஜேசனோட அருமையும் எனக்கு இப்பதான் தெரியுது. நான் கிளம்புறேன். உன்னோட உலகம் ஜேசனோட உலகம்னு அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்க பாக்குற பார்வையை பொறுத்துதான் இருக்கு. ஒருத்தரோட மனசை பொறுத்து இருக்கு.
நான் சொல்றது கேட்டா உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லல. தம்பி ஒரு நிமிஷம். நேத்து பூரா எங்க போயிருந்தீங்க? உங்களை காணும் நானும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கவலை? உங்களுக்கு தெரியாதா ஜான்சிக்கு ஏதோ பிரச்சனையாமே? ஜான்சிகா அவளுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. சார், இந்த லெட்டர் உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்க சொன்னாரா? நான் சொல்ற இடத்துக்கு நீ தனியா வரலனா இனிமே ஜான்சியை உன்னால உயிரோட பார்க்க முடியாது. தம்பி என்னாச்சு தம்பி? இல்ல ஒண்ணும் இல்ல அங்கிள், நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். யாரையும் உள்ள விடாதீங்க. இந்த நேரத்துல போய் ரெஸ்ட் எடுக்க போறீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கணும். நேற்றுலாம் தூக்கமே இல்லை. ஜீசன் இருக்கா? வாங்க தம்பி ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் சொல்றது கேளுங்க. நீங்க போனீங்கன்னா என்ன அவர் திட்டுவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜேசன், ஜேசன், கதவை தர. ஜேசன், கதவை தர ஜேசன். உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சம்திங் ராங். ஜேசன், 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 எங்க இருக்க? ஜேசன், ஜேசன். ஏய் அங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. என்ன லெட்டர்? ஏய் மூச்சிடா. ஏய் நம்ம வரானன் வெளியே போய் பார்த்துட்டு வா. என் கூட நிறைய பேசணும்னு விருப்பப்படல. சரிதானே ஜான்சி? உண்மையிலே நீ யாரு? இதெல்லாம் எதுக்காக பண்ற? இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஆக்சுவலா 2 காரணம். 2 காரணமா? உனக்கு ரெட் கார்டு கொடுத்தது, லேப்ல ஆக்சிடென்ட் ஆனது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உன்னால் நம்ப முடியல. ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ண. ஞாபகம் வரலையா? என்ன நல்லா உத்துப்பார். என் முகத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல. Find for